அற்புத நடனம் ஆடிய நாடார் சரஸ்வதி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பித்த இரு பள்ளி செயலாளர் பெருமக்களுக்கு நன்றிகள். அதைத் தொடர்ந்து நாடார் சரஸ்வதி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவியர் இல்லத்தினுடைய மாணவ கண்மணிகள் வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. அதைத் தொடர்ந்து நாடார் சரஸ்வதி கல்வியியல் கல்லூரியினுடைய மாணவ செல்வங்கள் அனைவரும் தயார் நிலையில் இருக்குமாறு அதனுடைய பொறுப்பாசிரியர்களை பேரன்போடு வேண்டிக் கொள்கிறோம். இவர்கள் ஜல்லிக்கட்டுக்காக மல்லுக்கட்டு போவதில்லை. நம்முடைய தமிழரின் பாரம்பரியத்தை இவர்கள் காக்க போராடக்கூடிய புரட்சியாளர்கள். புரட்சியாளர்கள் புதைக்கப்படுவதில்லை, விதைக்கப்படுகிறார்கள். வலிமை என்னும் ஆயுதம்தான் வாழ்க்கையின் தொடக்கம். வையத்தை தலைமை கொள்ள அலெக்சாண்டர் எடுத்த வலிமைதான் போர் முறையும் ஆட்சி முறையும். அன்னை தெரசாவின் வலிமையின் தொடக்கம்தான் கருணையும் அன்பும். இதோ நமது மாணவியர் இல்லத்தினுடைய மாணவ செல்வங்கள் வழங்கும் அற்புதமான நிகழ்ச்சி. ஹாய் गाइस, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பா, இவ்ளோ பெரிய ஸ்டேஜ்ல இந்த முக்கியமான நாளை பத்தி நான் மட்டும் பேசினா உங்களுக்கு போரிங்கா தான் இருக்கும். சோ என் கூட இன்னொரு பொண்ணு ஜாயின் பண்ண போறா. முதல்ல அவளை இன்வைட் பண்ணலாமா? ஹாய் गाइस, how are you? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இங்க ஏன் இவ்ளோ பேர் இருக்காங்க? உனக்கு விஷயமே தெரியாதா? இன்னைக்கு என்ன டேப்பா? இன்னைக்கு சாட்டர்டே தானே. ஏய் இடியட், அத கேக்கல. இன்னைக்கு என்ன நான் கேட்டேன். இன்னைக்கு ஜூலை 15th ரிபப்ளிக் டேவா இல்ல இண்டிபெண்டன்ஸ் டேவா? ஐயோ, தி கிரேட் கிங் மேக்கர் காமராஜரோட பர்த்டே. ஓ, எஜுகேஷன் கிங்கோட பர்த்டேவா? பாரப்பா, உனக்கு கூட இவ்ளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு. சின்ன பிள்ளைங்களுக்கு கூட இவ்ளோ விஷயம் தெரியும். சரி, இப்ப நீ சொல்லு. இப்ப இந்த கரண்ட்லி ட்ரெண்ட்ல காமராஜர் உயிரோட இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? செமையா இருக்கும். அத பத்தி தான் ஒரு சின்ன மாஸ் பெர்ஃபார்மன்ஸ் எங்க गर्ल्स கொடுக்க போறாங்க. அத பார்க்க நீங்க ரெடியா இருக்கீங்களா? Are you ready guys? Let's enjoy. நீ சொல்லும் சொல்லில் இந்த படை வெல்லும் தலைவா. சொல்லு தலைவா, நீ சொல்லும் சொல்லில் இந்த படை வெல்லும் தலைவா. சொல்லு தலைவா, நீ சொல்லும் சொல்லில் இந்த படை வெல்லும் தலைவா. சொல்லு தலைவா, நம் மண்ணை விட சொந்தம் எது சொல்லு தலைவா. 10 மாசம் வரைதானே தாய்மடியில சுமந்திருப்பா. நித்தம் சுமக்குது இந்த நாடு, இந்த நன்றி கடன் யார் மறப்பா. சொல்லு தலைவா, நீ சொல்லும் சொல்லில் இந்த படை வெல்லும் தலைவா. சொல்லு தலைவா, நம் மண்ணை விட சொந்தம் ஏது சொல்லு தலைவா. தலைவா முக்கிய செய்திகள். வணக்கம். தமிழகத்தின் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை தடை செய்ய கோரி மத்திய அரசு ஆணையிட்டுள்ளது. இதற்கு தமிழக முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்கள் என்ன முடிவு எடுப்பார் என்பது கேள்விக்குறியாய் உள்ளது. சற்று பொறுத்து பார்ப்போம் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை. என்னையா இது? தமிழ் மண்ணுக்கே பெருமை சேர்க்கிற வீர விளையாட்டு தடை செஞ்சுட்டாங்க. இதை நம்ம சாதாரணமா விடவே கூடாது. இதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சே ஆகணும். என்னையா பண்ணலாம்? செல்வத்திலே சிறந்த செல்வம் தாயா அந்த மாணவர் சொல்லுவா. இந்த மாணவர்களை வச்சுதாயா அந்த பிரச்சனைக்கு நம்ம தீர்வு கொண்டு வர போறோம். செய்திகள் தொடர்கிறது. தமிழகத்தின் ஜல்லிக்கட்டு தடையை முறியடிக்க காமராஜர் ஐயா அவர்கள் புதிய திட்டத்தை உருவாக்க மாணவர்களிடம் நேரடி பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளார்.
ஏய் எங்க இவ்ளோ பரபரப்பா கிளம்பி போயிட்டு இருக்க? உனக்கு விஷயமே தெரியாதா? ஜல்லிக்கட்டை தடை விதிச்சிட்டாங்களா? அதனால தான் ஸ்டூடண்ட்ஸ் கூட எல்லாரும் கூட போய் சேர்ந்து நானும் போராட்டம் பண்ண போலான்னு இருக்கேன். நீயும் வரியா? நானும் வரேன். இங்க இருக்கிற எல்லா ஸ்டூடண்ட்ஸையும் நம்ம கூட்டி எல்லாரும் போலாமா? திரும்பி வா வந்து செய்து தெரிந்தது மாறி போகாதே வருவதை நீ எதை கொண்டு பார்த்திடு கோழையாகாதே உன்னில் அர்த்தம் அது நித்தம் கொதிக்கட்டும் எண்ணிய எண்ணம் அது என்றும் ஜெயிக்கட்டும் தப்பேதும் இல்லை நீ அப்பனுக்கு பிள்ளை எதிர்த்து நில் எதிரியே இல்லை நம்பிக்கைக்குள் தடைகளே இல்லை நிமிடம் ஏன் நடிகளே போதும் நினைப்பதே வெற்றிதானே எழுந்து வா லா இல்லல்லா லா இல்லல்லா லேயோ லா இல்லல்லா லா இல்லல்லா லே ஐயா மாணவங்களா போராட்டத்துக்கு ஒன்று தேடி வந்தாங்க. நம்மளும் போலாமா? மலையேறும் எறும்பை போல எத்தகைய பிரச்சனையா இருந்தாலும் எதுக்கு சக்தியை கொண்டுதாயா தமிழே. தமிழ்நாட்டுக்கு பெயர் பெருக்கிற பிரச்சனை மிக இக்கட்டான சூழ்நிலை இருக்கு. எதுக்கு நம்ம உரிமை விட்டு கொடுக்கணும்? ஜல்லிக்கட்டு நம்ம பாரம்பரியம். இது மத்திய அரசுல இந்த உலகமே வந்து ஏத்தாலும் நம்ம உரிமை விட்டு கொடுக்க கூடாது. எழுந்து வா இளைஞனே, உன் உரிமையை பெற்றுக்கொள், போராடு, வெற்றி பெறு. முக்கிய செய்திகள். தமிழக முதலமைச்சர் காமராஜரை பேச்சுவார்த்தைக்காக பிரதமரிடமிருந்து அழைப்பு. வெல்கம் மிஸ்டர் காமராஜ். வணக்கம் ஐயா. டேக் யுவர் சீட். என்ன மிஸ்டர் காமராஜ், என்ன நடக்குது தமிழ்நாட்டுல? இப்போ எதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போராட்டம் பண்றாங்க? ஐயா, ஜல்லிக்கட்டு திரும்ப வேணும் சொல்லி தான் இந்த போராட்டம் நடக்குது. ஜல்லிக்கட்டு தடை வச்சா ஒரு தமிழோட ரத்தமும் கொதிக்கும். அப்படி சேர்ந்த கூட்டம் தான் அந்த கூட்டம். அதுக்காக ஜல்லிக்கட்டு தடையை ரத்து செய்ய முடியாது. சோ உங்க போராட்டத்தை கைவிடுங்க. ஐயா, நீங்களே ஒரு தமிழா இருந்து யோசிச்சு பாருங்க. தமிழோட மனநிலை உங்களுக்கு புரியும். ஓகே மிஸ்டர் காமராஜ், ஐ திங்க் ஃபார் யூ. நீங்க சொல்றது சரிதான். உங்களுக்காகவும் உங்க நாட்டு மக்களுக்காகவும் ஜல்லிக்கட்டு தடையை நாங்கள் ரத்து செய்யறோம். உங்களை மாதிரி ஒரு நேர்மையான தலைவர் தான் ஒவ்வொரு நாட்டுக்கு தேவை. உங்களை தலைவராக பெற்றதால் தமிழங்க எப்ப தலை நிமிர்ந்து நிற்கும். கீப் இட் அப். நன்றி ஐயா. ஐயா, ஜல்லிக்கட்டு தடையை ரத்து செஞ்சாங்க. இந்த பெருமையெல்லாம் உங்களை தான் சேரும். தமிழக முதலமைச்சர் பிரதமரை சந்தித்து பேசிய பேச்சுவார்த்தை முடிவில் தமிழகத்தின் ஜல்லிக்கட்டு தடை ரத்து செய்யப்பட்டது. மேலும் இன்று நமது முதல்வரின் பிறந்த நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே அவரை பாராட்டும் விதமாக தமிழக மக்கள் அனைவரும் இந்நாளை கோலாகலமாக கொண்டாடுகிறார்கள். இத்துடன் இச்செய்தி அறிக்கை முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். Come dance with me before you go. Come dance with me before you go. உலகமெங்கிலும் உன்னை மிஞ்சிட
இருந்துச்சு எங்க கேர்ள்ஸோட மாஸ் பெர்ஃபார்மன்ஸ்? நாங்க செமையா என்ஜாய் பண்ணோம். கண்டிப்பா நீங்களும் செமையா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இதோட நாங்க கிளம்ப டைம் வந்தாச்சு. ஓகே பை. Once again, தலைவா happy birthday. இது மாணவியர் இல்ல மாணவிகள் தானா, இல்லை கிறிஸ்டி விக்கி தொகுப்பாளனுடன் போகும் ஒத்திகை நிகழ்ச்சியா? என்னதொரு விறுவிறுப்பு! பெருந்தலைவரை மீண்டும் பிறந்து வா தலைவா என நாம் அழைக்க தேவையில்லை. காமராஜரை மீண்டும் முதலமைச்சராக்கி அழகு பார்த்த நாடார் சரஸ்வதி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவியர் இல்ல மாணவிகளுக்கு நன்றிகள். பரிசினை வழங்கிட வருமாறு நாடார் சரஸ்வதி பப்ளிக் பள்ளியின் செயலாளர் திரு எல் கண்ணன் அவர்களையும் இணை செயலாளர் திரு ஆர் கே பால சவரணகுமார் அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். புதிய வானம் விரியும் போது பழைய சிறகுகள் போதும், புதிய பூக்கள் மலரும் போது பழைய வேர்கள் போதும், புதிய இரவு கவிழும் போது பழைய நிலவு போதும், புதிய வாழ்க்கை மலரும் போது பழைய மனது போதும். சுவையான ஒரு நிகழ்ச்சியை தந்த நாடார் சரஸ்வதி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவியர் இல்ல மாணவியருக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பித்த உரைமுறை பெரியோர்களுக்கு நன்றிகள். அடுத்த நிகழ்ச்சியாக நாடார் சரஸ்வதி கல்வியியல் கல்லூரியினுடைய மாணவ செல்வங்கள் வழங்கக்கூடிய ஒரு அருமையான நிகழ்ச்சி. அதைத் தொடர்ந்து நாடார் சரஸ்வதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய மாணவ கண்மணிகள் மாணவியர்கள் அனைவரும் தயார் நிலை இருக்குமாறு அதனுடைய பொறுப்பாசிரியர்களை பேரன்போடு வேண்டுகிறோம். மாற்றம் 100 மலரும் போது மனதில் பழைய ஈரம், ஆற்றல் கண்டு வியக்கும் போதும் அடக்கம் அமைதி நேயம், நேற்றின் வாழ்வை விருது போல நெஞ்சில் தாங்க வேண்டும், காற்று மாறி வீசும் போதும் கனியும் பொறுமை வேண்டும், காலம் போடும் தாயம் என்ன கணக்கு பார்க்க யாரோ, கோலம் மாறும் நேரம் கூட கொள்கை மாறுவாரோ, ஏலம் போடும் சந்தை அல்ல இதயம் என்னும் கூடம், மூலம் தேடும் பயணம்தானே மனித வாழ்க்கையாகும். இதோ நாடார் சரஸ்வதி கல்வியியல் கல்லூரியினுடைய மாணவ செல்வங்களின் அற்புதமான நிகழ்ச்சி. இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, தன் வீடு பார்க்காமல் வாழ்வு பார்க்காமல், இந்த நாடு முன்னேற நாடு உழைத்தவனை நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா. கையில் ஏடு கொடுத்த மகராஜனி வந்தானம்மா, இந்த ஊரு உலகெங்கும் தேடி பார்த்தாலும் நீடு எவன்தானம்மா, வலிமை இருந்த போதும் மிக எளிமையோடு இருந்தார், வேலை உள்ளம் கொண்ட எங்கள் கருப்பு காந்தீவனே. வராறு அண்ணாச்சி, அவர் வந்த இடம் எல்லாமே பொன்னாச்சு. வராரு வராரு அண்ணாச்சி,
மாற்றமிது. நீ ஆண்ட பூமி நீதி சொன்ன சாதி நின்று வென்று நிலைக்க போராடு. எழுந்து நிற்கணும் தம்பி, நீ நிமிர்ந்து நிற்கணும் தம்பி. எதிர்ப்புகள் சூழ்ந்த உலகில் அதை எதிர்கொள்ள பழகிடு தம்பி. உழைத்து கொண்டே இருப்பவனுக்கு வெற்றிகள் வந்து குவியும். நாடா சமூகம் இதனை அறிந்து எட்டி பிடிக்கணும் இமயம். எழுந்து நிற்கணும் தம்பி, நீ நிமிர்ந்து நிற்கணும் தம்பி. எதிர்ப்புகள் சூழ்ந்த உலகில் அதை எதிர்கொள்ள பழகிடு தம்பி. பேர் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு ஒரு பள்ளிக்கூடம் கண்டிப்பா திறந்தே ஆகணும். அப்படி பார்த்தா குறைஞ்சது 45-50,000 பள்ளிக்கூடமா திறந்தாகணும். 50,000 எய்மா வச்சுக்கலாம். ஒரு பிள்ளை படிக்கிறதுக்கு 3 மைலுக்கு மேல நடக்க கூடாது. அப்படி ஏற்பாடு பண்ணீங்கன்னா எல்லா பிள்ளைங்களையும் படிக்க வச்சிடலாமே. விவசாயத்தை பெருக்குவோம், தொழிலை வளர்ப்போம், அதுல வர்ற வருமானத்தை கல்விக்கு செலவு பண்ணுவோம். யாருக்காக செலவு பண்றோம்? நம்ம பிள்ளைங்களுக்காக தானே. அவங்க படிச்சு வந்தா போறாதா? நாட்டை முன்னேற்ற மாட்டாங்களா? அந்த இலவச கல்வி திட்டத்தை இதுல சேர்த்துருங்க. சரி, உடனடியா அந்த திட்டத்தை அமல்படுத்துவோம். சரி. புறப்படு தோழா, புறப்படு தோழா, நம் காமராஜர் வழி நடப்போம். புறப்படு தோழா, புறப்படு தோழா, பெருந்தலைவரின் பாதம் பணிவோம். அகிம்சைவாதியும் இவரே, அன்பின் உருவமும் இவரே, மண்ணின் மைந்தரும் இவரே, நம் பாரத தாயின் மகனும் இவரே. புறப்படு தோழா, புறப்படு தோழா, நம் காமராஜர் வழி நடப்போம். புறப்படு தோழா, புறப்படு தோழா, பெருந்தலைவரின் பாதம் பணிவோம். கல்விக்கு அருள் தரும் தட்சிணாமூர்த்தியாக கல்விக்கு உயிர் தந்த காமராஜரை போற்றி பாடலின் ஒவ்வொரு வரிக்கும் அபிநயம் பிடித்து அர்த்தம் கூறி பாடம் நடத்திய நாடார் சரஸ்வதி கல்வியியல் கல்லூரி மாணவிகள் இல்லை நாளைய ஆசிரியர்களுக்கு நன்றிகள். இம்மாணவிகளுக்கு கல்வி உதவி வழங்கும் குழு செயலாளர் ஆர்ஜி கமலக்கண்ணன் அவர்களையும் பத்திரகாளியம்மன் தேவஸ்தான இணை செயலாளர் சுப்புராம் அவர்களையும் பரிசு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியாக நாடார் சரஸ்வதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய மாணவ கண்மணிகள் வழங்கும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. அதைத் தொடர்ந்து நாடார் சரஸ்வதி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியினுடைய மாணவ செல்வங்களை தயார் நிலையில் வைத்திருக்குமாறு அதனுடைய பொறுப்பாசிரியர் பெருமக்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். வருங்கால ஆசிரிய மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பித்த உரைமுறை பெரியோர்களுக்கு நன்றி. திறமையை எருவாக்கு, வெற்றியை உருவாக்கு. மனிதா, நீ தோல்வியால் வாழ்க்கையில் தவறி விழும்போதெல்லாம் தன்னம்பிக்கையோடு எழு. தோல்வி உனக்கு தந்த அனுபவ பாடமெல்லாம் உனக்கு பாதையாகும். வெற்றி என்னும் மகுடத்தினை சூட்டிக்கொள்ளும் வழியை காட்டி போராடு. போட்டிகள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. தோல்விகளைக் கண்டு துவண்டு விடாதே. உனக்கு 2 கைகளுண்டு, அதோடு 3ஆம் கை. தன்னம்பிக்கையுடன் செயல்படு. வெற்றியின் வாகை உனக்குத்தான். இவ்வுலகில் நல்ல பண்பு என்பது மகிழ்ச்சியாய் இருப்பது ஒன்றே ஆகும். அவ்வாறு மகிழ்ச்சியாக இருக்கும் இடம் நீங்கள் இப்போது இருக்கும் இடமே ஆகும். அப்படி மகிழ்ச்சியால் இருக்கும் நேரம் இந்த நிமிடமே ஆகும். நாம் மகிழ்ச்சியாய் இருக்கும் ஒரே வழி மற்றவர்களை மகிழ்ச்சியாய் இருக்க செய்வதாகும். இதோ நாடார் சரஸ்வதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய மாணவ கண்மணிகள் வழங்கும்
அற்புதமான நிகழ்ச்சி. கல்வி அளித்த கல்வி செம்மல் ஐயா, இன்றைக்கு உந்தன் பிறந்த நாள். கொள்கை குன்றுக்கு எங்கு காணும் திருவிழா. இதோ எங்கள் நாடார் சரஸ்வதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சமர்ப்பணம். 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மாளுக்கும் செல்வமகனாய் இவ்வுலகில் அவதரித்தாய். தேசப்பற்றை உயிர் மூச்சாகக் கொண்டு உன்னுடைய 16ஆம் அகவையில் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடி வேதாரண்யம் போராட்டத்திற்காக சிறைவாசம் மேற்கொண்டாய். நீ போராடிய போராட்டங்கள்தான் எத்தனை, நீ புரிந்த சாதனைகள்தான் எத்தனையோ. ஆயிரத்து 1960 தமிழக முதல்வராக பணியேற்றுக் கொண்டபோது முதல் நாள் முதலே நீ ஆற்றிய பணிகளை கணக்கிடுவது மிகவும் கடினமானது. குலக்கல்வித் திட்டத்தை கைவிட்டு 17,000 பள்ளிகளை திறந்து வைத்தீரே. ஏழை குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டத்தை தொடங்கி வயிறு மற்றும் அறிவு பசியை ஒரு சேர அமர்த்திய தாயல்லவா நீர். அது மட்டுமா, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு வேலையளிக்க தொழில்துறை பட்டறைகளை தொடங்கினாய். நெய்வேலி நிலக்கரி திட்டம், கல்பாக்கம் அணுமின் நிலையம், கிண்டி தொழிற்பேட்டை என 15க்கும் மேற்பட்ட தொழிற்பேட்டைகளை உருவாக்கினாய். தமிழகத்தின் முதுகெலும்பாய் விளங்கும் விவசாயிகளை காக்கும் கடவுளாய் விளங்கினாய். அதற்காக பல நீர்ப்பாசன திட்டங்களையும் அணைகளையும் ஏற்படுத்தினாய். மேட்டூர் கால்வாய் திட்டம், பவானிசாகர் திட்டம் போன்ற 18 திட்டங்களை ஏற்படுத்தி
பல தடைகளை கடந்து செழிப்பான தமிழகத்தை உருவாக்கினாய். மக்கள் மனதிலே முடிசூடா மண்ணெண்ணி பாரத ரத்தினா போன்ற விருதை பெற்றாலும் எளிமையை மட்டுமே தன் வாழ்வாகக் கொண்டு சமூகத்திற்காகவே வாழ்ந்த தியாகச் செம்மல் ஐயா நீர். Come dance with me before you go. Come dance with me before you go. அதனால்தானோ என்னவோ உங்களை கர்ம வீரர் என்று அழைத்தார்கள். மாநில முதலமைச்சராக இருந்தபோது வாடகை வீடு, கதர்வேட்டி, சட்டை, புத்தகம் 150 ரூபாய், இதுவெல்லாம் உன்னுடைய எளிமையை காட்டுகிறது. இப்படிப்பட்ட ஓர் தலைவனை தமிழகம், ஏன் உலக வரலாறு இனி சந்திக்குமா? பச்சை தமிழன் என பகுத்தறிவு தந்தை இச்சையுடன் உன்னை உச்சி முகர்ந்தார். கருப்பு காந்தி என உன்னை இந்த கடல் சூழ் நாடு கைகூப்பித் தொழுததன்றோ? உன் வாழ்க்கையையே ஒரு பாடமாய் அனைவருக்கும் நிலைநாட்டினாய். இன்றைக்கு உந்தன் பிறந்த நாள், என்றைக்கும் அது எல்லோருக்கும் சிறந்த நாள். ஐயா, உங்களுக்கான மரியாதையை எங்களது நடனத்தின் மூலம் சமர்ப்பிக்கிறோம். நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, தன் வீடு பார்க்காமல் வாழ்வு பார்க்காமல் இந்த நாடு முன்னேற நாடு முழித்தவனை நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா. காமராஜர் வாழ்க்கை சரிதம் இன்றைய மாணவர்களுக்கு சரித்திர பாடம். காமராஜர் வாழ்க்கை நிகழ்வை உண்மை காமராஜருடனும் துள்ளல் பாடல்களுடனும் துள்ளி ஆடி வந்த நாடார் சரஸ்வதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவிகளுக்கு நன்றிகள். மாணவிகளுக்கு பரிசளித்து சிறப்பிக்குமாறு ஆட்சி மன்ற குழுப்பினர் ஏஜி தர்மராஜன் சார் அவர்களையும் நாடார் சரஸ்வதி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் இணை செயலாளர் திரு KS காசிபிரபு சார் அவர்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.